முதலாளி நல்ல முதலாளி வெள்ள மனம் பிள்ள குணம். Yeah, sir. I can understand, sir. I will send everything email, sir, within 1 hour. Yeah, sure. Thank you. அக்கா, இந்த காலையில போலீஸ் வந்ததா? போலீஸ்? ஓ காலையில? ஓ வந்தவர் உள்ள விட்டா தானே, நான் உள்ள விடல முதல்ல. போலீஸ்காரன் எதுக்கு அக்கா உள்ள விடாம கலைச்சு விட்டுட்டீங்களா? அவரு பெரிய பிரச்சனை உண்டு, அதுக்கு சிசிடிவி கேட்கறதுக்காக வந்திருக்கான், அவனை பிடிச்சி கலைச்சு விட்டுருக்கீங்களாக்கா? முதலாளி, போலீஸ் தனியா வந்து எனக்கு பிரச்சனை சிசிடிவின்னு கேட்டிருந்தா நான் உள்ள விட்டுருப்பேன். அவர் தனியா வரையில, அவர் வந்தது ஒரு நாயோட. அப்ப நான் எப்படி உள்ள விடுறது? நாயோட வந்தாக்கா என்னக்கா? போலீஸ் தானே அவன். முதலாளி, நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? வடிவா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபிளாஷ்பேக். என்ன குணாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? தனியா எங்க இருக்கு. திரும்புங்க. கர்ம என்ன அக்கா, இப்படி நாறுது? நாய் ஏதாச்சும் வந்துச்சா கடைக்கு? நிறைய நாய் வருது, எதை கேக்குறாரு? நாயா? ஒண்ணு வந்தது, அப்புறம் ஒரு மத்தியானம் போல ஒண்ணு வந்தது முதலாளி. டோக் நோட் அலவுட் வெளியில போர்டு இல்லக்கா போட்டு வச்சிருக்கேன். என்னடா அப்ப நாய் எல்லாம் உள்ள வருது? நாய்க்கு படிக்க தெரியாதே முதலாளி. ஜோக் இல்லையா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. வெளியால போட்டு வச்சிருக்கிற போர்டக்கா நாய்க்கு கிடையாது, நாயை கூட்டி கொண்டு வரவங்களுக்கு. அப்படியே அவங்க படிக்க வந்துட்டா கூட இந்த கடையில டில்ல நிற்கிற நீங்கள் எடுத்து சொல்லணும் அவைகளுக்கு, நாயை கூட்டி கொண்டு வரக்கூடாது. அப்படியே கூட்டி கொண்டு வந்துட்டாலும் அவையை கேரி பண்ணணும், அவையை தூக்கி வச்சு கொண்டு இருக்கணும், கீழே விடக்கூடாது, அலவுட் இல்ல. சொல்லணும் இதுகள் எல்லாத்தையும். சில்லுல நிக்கணும், சாமான் எடுக்கணும், கல்லணை பார்க்கணும், இதுல கண்ட நாயெல்லாம் எங்க வருது போகுது அதையும் பார்க்கணும். வந்தாக்களுக்கு அட்வைஸ் வர சொல்லணும். என்னக்கா முணுமுணுத்து கொண்டு இருக்கிறீங்க? இப்ப யாருக்கு வேலை? உங்களுக்கு தான் வேலை. நீங்க தானே விட்ட, நீங்கள் எல்லாம் மொப்பெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த யூரின், நாயோட யூரின் அப்படியே கிளீன் பண்ணி எல்லாம் வலிச்சு துடைச்சு எல்லாம் கிளீன் பண்ணி வைங்கக்கா. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. ஒரு நாய் எனக்கு ஆத்திரங்கள் வரும். வரட்டும், இனி ஏதாவது ஒரு நாய் வரட்டும் இந்த கடைக்குள்ள, நான் வச்சுக்கிறேன். அக்கா, நான் சொன்னது சாதாரண நாய்களுக்கு. அதுகள் இங்க வந்து அங்கே அசிங்கம் பண்ணி நடிச்சுட்டா உங்களுக்கும் எனக்கு தான் வேலைகள் இருக்குது. பத்தாவதுக்கு ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூக்கள் எல்லாம் கிடக்குது. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவன் கூட்டிக்கொண்டு, அவன் போலீஸ்காரன், அவன் கூட்டிக்கொண்டு அந்த நாயும் போலீஸ் தானாக்கா, அவன் சொல்லியிருப்பானே உங்களுக்கு. ஓ, அந்த நாயும் போலீஸ் தான் முதலாளி. போலீஸ்காரன் சொன்னது அது ஹீ சொந்த டியூட்டி என்று. அவர் சட்டையெல்லாம் போட்டு அதுல எல்லாம் அடிச்சிருக்கு அந்த டியூட்டி என்று. ஆனா முதலாளி, டியூட்டியோ இல்லையோ நாய் தானே, அதுக்கு யூரின் வந்தா அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? அதுவும் அதுலதானே முதலாளி இருக்கும். அப்போ அது எனக்கு தானே பிரச்சனை, அதான் அனுப்பி விட்டேன். அப்ப போலீஸ் நாயன்னு தெரிஞ்சும் அவனை உள்ள வரவிடாம விட்டுருக்கீங்களாக்கா? எந்த நாயா இருந்தாலும் முதலாளி நாய் தான். ஓகே, டோக் நாட் அலவுட், நாட் அலவுட். அது எந்த நாயா இருந்தாலும் சரி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நான் அலோவ் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, என்ன சொல்லணும் அக்கா? என்ன இது? எந்த நாயை சொல்லிட்டு போறாரு?